சபையின் சார்பிலே உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஓகே, காலத்துக்கு போது நான் மீண்டும் இந்த செய்திக்குள்ள வருகிறேன். கர்த்தர் இந்த ஒரு வாய்ப்பை தந்ததுக்காக நன்றி சொல்கிறேன். என்னன்னு சொன்னால் அநேகர் வியாதிகள் மறுத்து போயிருக்கிறாங்க, அநேகர் பலவித வியாதி காரணங்களினாலே பறித்து போயிருக்கிறாங்க. ஆனாலும் இந்த சமூகத்துக்கு வந்து பேசுவதற்கு அவர் அந்த ஒரு காரியத்தை கொடுத்தார். நாங்கள் இன்றைய நாளை எடுத்துக்கொள்வோம். லூக்கா புத்தகத்தை எடுத்துக்கொள்வோம். பார்க்க மாட்டேன், நான் திரும்பி பார்க்க மாட்டேன், இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். ஆமென். ஹல்லேலூயா. நான் எடுத்துக்கொள்வோம். லூக்கா புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா 9 அதிகாரம் அதிலே 62வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுவோம். அதற்கு இயேசு கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல என்றார். ஆமென். அதற்கு இயேசு கலப்பையின் மேல் தன் கையை வைத்து விட்டு பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல என்றார். ஆமென். என்ன ஆமென். ஓகே, அப்ப நீங்க கலப்பை யாராவது பார்த்தீங்க இருக்காது? நீங்க இலங்கை தேசத்திலிருந்து வந்து நீங்க என்ன அங்கே உழுவதற்காக அவங்க பயன்படுத்துகிறது ஒரு கலப்பை பயன்படுத்துவாங்க. அதாவது விவசாயிகள் உழுவதற்காக ஒரு கலப்பை பயன்படுத்துவாங்க. ஆனால் இப்ப இன்றைய நாட்கள்ல நீங்க டிராக்டரை கொண்டு விடுறாங்க. என்ன அப்ப பாருங்க, இதுல இயேசு என்ன வசனம் சொல்றது என்ன சொன்னால், கலப்பையில கை வச்சா பின்னிட்டு பார்க்கக்கூடாது. ஆமே, நம்ம பாருங்க, நீங்க அங்கே பாருங்க, அந்த உழவன் உழுகிற வேளையிலே அங்க முன்னுக்கு அந்த கலப்பையில 2 மாடுகள் கட்டப்பட்டிருக்கு. உழவன் நடுவில் நிற்பார். அந்த கலப்பை அவர் அந்த நங்குரம் மாதிரி அதை பிடிச்சிருப்பார். அப்ப அவர் திரும்பி பார்த்தா என்ன நடக்கும்? மாடு எங்கேயோ எல்லாம் எடுத்துட்டு போயிடும். என்ன மாடு எங்கேயோ எடுத்துட்டு போயிடும். அதை விட அவர் அந்த அவருடைய அந்த வயல் வந்து உழப்படாமல் தாறுமாறா போய்விடும். ஆனால் அந்த உழவனானவன் அந்த கலப்பையை பிடித்திருக்கிற வேளையிலே அந்த மாடுகள் அவன் எந்த பக்கத்துல உழவு வேணும், எந்த ஒரு இடத்துல உழவு வேணும் என்று சொல்லி அந்த சரியான இடத்துக்கு அதை வழி நடத்துவரா இருக்கிறார். ஆமென். எப்படி கப்பலுக்கு ஒரு நங்கூரம் இருக்கும், என்ன சொன்னா நங்கூரம் இல்லாவிட்டால் அந்த கப்பலை இடைநிறுத்த முடியாது, எங்கேயாவது ஸ்டாப் பண்ணணும்னு சொன்னா அது தரித்து நிக்க விட முடியாது. அப்ப பாருங்க, அந்த கலப்பையிலே போகிற வேளையிலே பாருங்கள் என்ன நடக்குன்னு சொன்னால், சில வேளைகளிலே சில நிலங்கள் வந்து நல்ல சொத்தான நிலமா இருக்கும். என்ன ஈஸியா உழுதுட்டு போயிடுவான், அவனுக்கு அது கஷ்டம் இல்லை. சில நிலங்கள் எப்படி இருக்கும், சரியான கரடு முரடா இருக்கும், கனகாலம் தண்ணி இல்லாம மழை இல்லாம இறுகி போய் கிடக்கும். அந்த நிலத்துல அவனா உழ முடியாது, சரியான நெருக்கமா இருக்கும். அதே போல சில நிலத்தை பாருங்கள், கற்கள் நிறைய இருக்கும். எங்கேயாவது அந்த சில புதுசா வயல் செய்ய போறாங்கன்னு சொன்னா அந்த நிலம் எல்லாம் கற்கள் நிறைஞ்சிருக்கும், பெரிய பாறங்கல்லுகள் எல்லாம் கிடக்கும். அப்ப அதுல உழ முடியாது. அப்ப அந்த சூழ்நிலைகள் எங்களுடைய வாழ்க்கையிலையும் நிச்சயமாய் வரும். அதையெல்லாம் நாங்கள் எதிர்கொள்ளலாம். என்ன சொன்னா, நாங்கள் இந்த உலகத்திலே நாங்கள் சாதாரண உலகத்தில் நாங்கள் சாதாரண மனுஷர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கோம். சில வேளை பிரசிடண்டாக இருக்கலாம், என்ன இந்த நாட்டில் ஆறு அதிகாரிகளாக இருக்கலாம். அவர்களுக்கும் அப்படியான ஒரு சூழ்நிலைகள் நெருக்கங்கள் வாழ்க்கையில வரலாம். அப்ப இந்த வயலுடுகிற உழவன் செய்கிறான்னு சொன்னால், அப்படியான நெருக்கமான சூழ்நிலை வருகிற வேளையிலே அவன் இன்னும் கொஞ்சம் முறுக்கமா அந்த கலப்பையை பிடிச்சு கொள்றான். அப்ப அந்த கலப்பை அவனை விட்டு விலகி போகாது. அப்ப அவன் அந்த சூழ்நிலைகளில் அவன் ஜெபி சொன்னது போல அந்த நெருக்கமான சூழ்நிலைகளிலே ஆண்டவரை நோக்கி நாங்கள் ஜபிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம், உபவாசம் இருக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். அப்ப அந்த உழவனும் தன்னுடைய முழு பலத்தையும் கொடுத்து அந்த கலப்பையை இறுக்கி பிடிச்சு உழுதோடு போறான். அதை மாதிரி தான் எங்களுடைய வாழ்க்கையிலே எவ்வளவோ நெருக்கங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள், தேவைகள் எல்லாமே எங்களுடைய வாழ்க்கையில சுத்தி சுத்தி வரும். என்ன சொன்னா, இந்த உலகம் எப்படி சுத்தி கொண்டு வருதோ எங்களுடைய வாழ்க்கையிலேயே ஒவ்வொரு காரியங்கள் வரும். இன்பம் வரும், துன்பம் வரும், கஷ்டம் வரும், கவலை, கண்ணீர் எல்லாமே சுழன்று சொல்லு வரும். அப்ப பாருங்கள், இந்த கலப்பையை பிடித்த உள்ளவன் அப்படியாக உழுது கொண்டு போகிறான். அப்படியே நிலம் அப்படியே தொடர்ந்து உழப்பட்டு கொண்டு வருகிறது. அந்த நெருக்கப்பட்ட கற்கள் எல்லாம் தூக்கி வீசி
அங்கே இருக்கிற முட்கள் செடிகள் எல்லாவற்றையும் நீக்கி போட்டு அவன் உழுது கொண்டு போய் அங்கே நிலம் மிகவும் அழகாக விடப்படுகிறது. அப்ப அதே போலதான் நீங்கள் பாருங்கள், என்ன சொன்னால் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஆண்டவரிடையே நாங்கள் போகிற வேளையிலே முடியாத நெருக்கங்கள் வருகிற வேளையிலே அதை ஆண்டவர் இலகுவாக்குகிறார். என்னன்னு சொன்னால் நாங்கள் ஆண்டவரை பிடித்துக் கொள்ளோம். இப்ப நாங்கள் ஆண்டவரை விட்டுட்டு எங்களுடைய வாழ்க்கையில் நெருக்கம் வந்துட்டு கஷ்டம் வந்துட்டு துன்பம் வந்துட்டு சொல்லி போட்டு பின்மார்க்கமாய் திருப்பி பார்த்து ஓடிக்கமா இல்லாட்டிக்கு பழைய நாங்கள்லாம் இந்து கலாச்சாரத்திலிருந்து ரசிக்கப்பட்டாங்க. ஒருவேளை இதுல இருக்கிற விட நாங்கள் பழைய வாழ்க்கைக்கா போவோம் என்று சொல்லி பின்னோக்கி பார்க்கலாம். ஆனால் கட்ட சொல்லுகிறார், கலப்பையை பிடித்தவர் ஒரு நாளுமே பின்னோக்கி பார்க்க கூடாது, முன்னோக்கி ஓடுகிறவராய் நாங்கள் இருக்கணும். அவ பாருங்க, ஒரு ரோட் ரேஸ் ஓடுறவன் பாருங்க, ஒரு மனதன ரோட் ரேஸ் ஓடுறவன் அவன் பின்னோக்கி பார்க்க மாட்டான், முன்னுக்கு ஓடுறதை தான் பார்ப்பான். அடிக்கடி பாஸ்டர் அதை குறித்து படிச்சுக்கிறேன். என்னன்னு சொன்னார், இலக்கை நோக்கி ஓடுகிறவர்களாய் நாமும் நீங்களும் இருக்கணும். சோர்வு வருந்தான் இல்லையான்னு சொல்லல, கஷ்டம் வருந்தான் இல்லையான்னு சொல்லல. இப்ப ஒரு கொஞ்ச நேரம் பக்கம் இருக்கவே எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அவ பாருங்க, அப்படியான சூழ்நிலைகள் எங்களுடைய வாழ்க்கையில வருது. பாமாட்டி அன்னைக்கு 7 மாடி இறங்கி வந்தாங்க போனோம் ஆராதனைக்கு, நாங்க எல்லாம் சாமி வீட்டுக்கு இருந்திருப்போம். ஆனா கர்த்தர் பாருங்க அவளுக்கு ஒரு பலத்தை கொடுத்தாங்க. என்னன்னு சொன்னால் கர்த்தரை நோக்கி ஓடணும்னு சொல்லி ஒரு வாஞ்ச. நீங்க எல்லாம் அவ்வளவு தூரத்துல வந்துருக்கீங்க, எனக்கு எவ்வளவு சூழ்நிலை இருக்கு, விரைக்க வாகன ஆக்சிடென்ட் சொன்னார். அப்ப எல்லாரையுமே கர்த்தர் அழைச்சி வந்தார். அப்ப நெருக்கம் வந்துட்டு சொல்லி திரும்பி போயிடலாம் வீட்டை, நாங்க நேரமாச்சு மட்டும் அங்க எல்லா சூழ்நிலையிலையும் அப்படியா நெருக்கம் பெறுகிற வழியிலே கர்த்தரிடம் நான் பிடித்துக் கொண்டதை நான் ஒருபோதும் விட மாட்டேன் என்று சொல்லி அவரை பின்னோக்கி அங்கே முன்னோக்கி ஓடுகிற வழியிலே கர்த்தர் உங்களை பின்னோக்கி தாங்குகிறார்கள். யோஞ்சவராஜ் பாடினார், என்னை பின்னாலே தாங்குகிறார்கள் சொல்லி. உங்களுடைய நெருக்க எல்லா சூழ்நிலையும் அவர் தாங்குகிறார். மனுஷர்கள் கைவிட்டு போயிடுவாங்க. நீங்க உதவி சொல்லி ஒரு கால் கோல் பண்ணலாம், 2ஆம் நாள் கோல் பண்ணலாம், அதோட அவங்க கோலையின் பாடி போட்டு போய் நாங்கள வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. ஆமீன். அப்ப நாங்கள் அந்த சூழ்நிலைகள் எல்லாமே எங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாய் வரும். அப்ப அந்த சூழ்நிலை எல்லாவற்றிலையும் நாங்கள் பழகிக் கொள்ள வேண்டியவர்களாய் இருக்கிறோம், அதற்கு ஜெபித்துக் கொள்ள வேண்டியவர்களாய் இருக்கிறோம். மற்றது கர்த்தரை விட்டு பின்னோக்கி ஓடக்கூடாது. முன்னோக்கி ஓடுகிற வேளையில் அந்த ஓட்ட வீரனுக்கு அந்த சாம்பியன் கடைசியா வெள்ளைக்குல. அப்ப பாருங்க, அவன் மரதன் ஓட்டம் ஒரு 5 ரவுண்ட் ஓடணும், இல்லாட்டி அந்த ரோட் ரேஸ் இவ்வளவு தூரம் ஓடணும்னு சொல்லி அவன் திருப்பி பின்னோக்கி ஓடினான்டா இல்லைன்னு அங்கே அவங்க ஓடையில பாருங்க, இடையில தண்ணி கொடுக்குறாங்க குடிக்க சொல்லி. அப்ப ஜீவ தண்ணியை ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா தருவார். அப்ப நாங்க ஒரு உழவன் எப்படி அவன் சோர்ந்து போகாமல், உழவன் நெருக்கம் கஷ்டம் பெறுகிற வழியிலே சோர்ந்து போகாமல் தான் நியமித்த காரியத்தை அவன் செய்கிற வரையும், எவ்வளவு வெயில் அடிச்சாலும் பரவாயில்ல, மழை பெய்தாலும் பரவாயில்ல, அவன் அந்த காரியத்தை செய்கிறவனாய் இருக்கிறான். அப்ப நாங்களும் அதை செய்ய முயற்சி செய்யணுமா, இல்லாட்டி கட்டாயம் செய்யணுமா? கட்டாயம் செய்யணும். ஆமேன். என்னன்னு சொன்னால் உலகத்தில் இருக்கிறவங்களும் எங்களை காண்கிறவர்களாக இருக்கிறார்கள். அப்ப அவர்களும் பார்ப்பாங்க, இவரே பின்னோக்கி ஓடுகிறார், அப்ப நாங்க ஏன் இவங்களுடைய காரியங்களுக்குள்ளே போவான்னு சொல்லி பார்ப்பார்கள். எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தரை நோக்கி, கர்த்தாவை நீங்க உதவி செய்யுங்க, கர்த்தாவை வழி நடத்துங்க, கர்த்தாவை எந்த சூழ்நிலையானாலும் நீங்க என்ன விட்டு விலகி போகக்கூடாதுன்னு சொல்லி தாவீதை குறித்து அவர் சொல்லியிருந்தார். தாவீது எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தரை நோக்கி பார்த்தவரா இருந்தாரு. அப்ப கர்த்தரை அவரை விட்டு விலகி ஓடினாரா? இல்ல, எல்லாத்திலையுமே சவுலுக்கு பாதுகாத்தார், எல்லா சூழ்நிலையையும் பாதுகாத்தார். என்ன சொன்னா, அவருடைய நெருக்கமான சூழ்நிலையிலும் கர்த்தரை நினைத்து பார்த்தார். ஆமென். அவ பாருங்க, புதுசா ஞானஸ்தானம் ஒப்பு கொடுத்துருக்காரு, அந்த பையனை பசிந்து ஒப்பு கொடுத்துருக்கீங்க புதுசா ஞானஸ்தானம். அப்ப ஞானஸ்தான வாழ்க்கை வரைக போகுதுன்னு சொன்னால் உங்களுக்கு நெருக்கங்களை ஏதோ ஒரு விதத்துல பிசாசு கொண்டு வருவாங்க. என்னன்னு சொன்னால் அநேக பேரை நான் பார்த்திருக்கேன் ஞானஸ்தான காரியங்களுக்கு. என்ன சொன்னால், ஞானஸ்தானம் எடுப்பதற்கு அவன் ஒரு ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள ஒருவன் வருகிறான் சொன்னால் அதை குழப்புவதற்கு பிசாசு பலவிதமான தந்திரங்களை போடுவான். ஆனால் அவற்றில் இருந்து நாங்கள் ஜெயம் கொண்டு கர்த்தரை ஏற்றுக்கொண்டோம் சொன்னால் என்ன சொன்னார்? கர்த்தர் சொல்றார், நான் எல்லாவற்றையும் நானும் கண்டேன், நீங்க அதை ஜெயம் கொண்டேன் என்று சொல்லுகிறார். அப்ப அதே போல நான் ஞானஸ்தானம் ஒப்பு கொடுத்த பிள்ளைகள் நீங்க திடமனதோடு இருக்கணும். நீங்க ஒரு முடிவெடுத்துட்டீங்கல்ல, ஆண்டவர் நான் ஏற்றுக்கொள்ளணும், ஞானஸ்தானம் எடுக்கணும், நான் ஆண்டவருக்காக ஊழியங்கள் செய்யணும், வாழணும்னு சொல்லி அடுத்த வழியான காரியங்கள். அப்படியான காரியங்களை நீங்கள் உங்களுடைய இருதயத்திலே ஆண்டவர் ஏற்றுக்கொண்டீங்கன்னு சொன்னால் அதிலே பின்மாகி போகாதபடி உங்களுடைய இருதயத்திலே எப்பவுமே ஸ்ட்ராங்கா இருங்க. அவங்க இடர்நிலை போறதுக்கும் சில விட நாங்க காரணமா இருக்கலாம் என்று சொன்னால் எங்களுடைய பேச்சுக்கள் அவர்களை பின்னோக்கி போக படிக்கணும். அப்ப நாங்கள்
விசுவாசமான காரியங்களையும் அவர்களோடு பேசணும். எப்பவுமே பேசுற வேளையில ஆவிக்குரிய காரியங்களை பேசணும். அப்ப ஆவிக்குரிய காரியங்களை பேச உலகத்து காரியங்களை நான் அவங்களோட பேசி அவர் இப்படி இவர் இப்படி என்று பேசினோம் என்றால் அந்த மாதிரி சொல்லுவா நாம் இருந்த வாழ்க்கையே ஓகே, நான் அதுலயே இருந்துடுறேன். அப்ப கலப்பையை கைப்பிடிச்சா நீங்க கலப்பையை உங்களுக்கு என்ன தெரியும், நான் அப்புறம் லேட்டா சொல்றேன். ஓகே, ஸ்ரீலங்கால என்ன ஏறுடுறதுன்னு சொல்லுவாங்க, நான் உங்களுக்கு போட்டோ காட்டுறேன். ஓகே, அப்ப ஒரு காரியத்தை நீங்க முன்னேறி, இப்ப நீங்க கார் லைசன்ஸ் எடுக்க போறீங்கன்னு சொன்னா கார் லைசன்ஸுக்கு நீங்க முயற்சி செய்துകൊண்டே இருக்கணும். ஏதோ ஒரு காரியத்துல உங்களுக்கு அது பெரிய ஒரு கஷ்டம் நெருக்கமா தான் இருக்கு, ஆனால் அதுல நீங்க முயற்சி செய்ய உங்களுக்கு கிடைக்குதில்ல லைசன்ஸ். அதான் மாதிரிதான் கர்த்தருடைய காரியங்கள்ல அது உலக பிரகாரமான காரியம். ஆனால் கர்த்தருடைய காரியங்கள்ல நீங்க கைப்பிடிச்சிட்டீங்கன்னு சொன்னா அதை விட்டு விலகி ஓடாதீங்க என்று சொன்னார். கர்த்தர் உங்களை அதான் சொல்லுவார், பலக்கரம் பிடித்து உங்களை வழி நடத்துகிறதா இருக்கார். இன்னொரு காரியத்தை குறித்து பார்ப்போம்னு சொன்னால் யோவான் 16:33 வாசிங்க. யோவான் புஸ்தகம் 16:33. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்திலேயே உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடங்கொள்ளுவேன், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். ஆமென். அப்ப இந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கிற வேளையிலே அதை வாசிப்பது முன்பதாக நீங்கள் பிசாசு இயேசு கிறிஸ்துவை அநேக முறை பரிச்சிக்கிற காரியங்களை குறித்து நீங்க படிச்சிருப்பீங்க. அவன் மலையிலிருந்து குதியண்டுவான், அங்க கல்லை அப்பமா மாற்றன்னு சொல்லுவான், அநேக காரியங்களை குறித்து சொல்லுவான். ஆனால் இந்த இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் சொன்னால், இது அதாவது சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பதாக சீடர்களுக்கு சொன்னிய வசனம் இது. ஆமென். என்ன சொன்னால், அவர் சொன்னார் உலகத்தை நான் ஜெயித்தேன். அப்ப நாங்க அதுக்கு பிறகு பார்ப்போம். இப்ப நாங்கெல்லாம் சிலுவையில மற்ற காரியங்கள் நாங்க பார்த்துருக்கோம் தானே. அப்ப அந்த காரியங்களை குறித்து பார்க்கிறவர்களே, இயேசு கிறிஸ்து அவர் பிதாவின் சித்தத்தை செய்வதற்காக வந்தார், அந்த சித்தத்தை செய்தார், நிறைவேற்றினார். எங்க நிறைவேற்றினார்? சிலுவையிலே நிறைவேற்றினார். சகோதரன் அடிக்கிற கேள்வி என்ன? எங்கே நிறைவேற்றினார்? சிலுவையிலே நிறைவேற்றினார். ஆமென். அப்ப பாருங்கள், அவர் எப்படி இந்த சிலுவையிலே நிறைவேற்றினார். பிதா சொல்லிட்டார், ஜனங்களை பிதா ஒரு பரிசுத்தவானை தேடுகிறார், பரிசுத்தவான் கிடைக்கவில்லை, ஆனாலும் இயேசு கிறிஸ்து வருகிறார், நான் இந்த ஜனங்களுக்காக வருகிறேன் சொல்லி வருகிறார். அப்ப சிலுவை குறித்து நீங்க பார்க்கிற வேளையிலே மிகவும் ஒரு கொடூரமான சிலுவை. அந்த சிலுவையை அவர்கள் கொடுக்கிறார்கள். அப்ப சுமந்து கொண்டு இயேசு கிறிஸ்து அந்த தெருவோரமாய் வந்து கொண்டிருக்கிறார், ரோட்ல போய் கொண்டிருக்கிற நடந்த சிலுவையை சுமந்து கொண்டு வார எப்படியான ஒரு பாதையா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? அந்த பாதை மிகவும் கரடு முரடான பாதை. இப்ப இஸ்ரேலுக்கு போனாக்கெல்லாம் சொல்லுவாங்க, சரியான அந்த ரோட்ல சும்மா நடந்து போறதே கஷ்டம். அப்ப உங்களுக்கு எத்தனை கிலோ சிலுவை எனக்கு தெரியாது, ஆனால் ஒரு மனுஷனை அறையக்கூடிய ஒரு நிறையான சிலுவை அது. அந்த சிலுவை கூடவா இருக்கலாம், ஒரு 150 கிலோ ஒருவனை தாங்கிறதுக்கு ஏற்றுவாங்க, இல்லை இல்ல கூடவா இருக்கலாம். என்னன்னு சொன்னால், அந்த சிலுவை மிகவும் ஒரு பாரமான சிலுவை. அந்த சிலுவை பெருமோருமாய் சுமந்து கொண்டு வருகிறார். அப்ப பாருங்கள், அவரும் அந்த பிதாவுடைய சித்தத்தை செய்கிறார். நாங்க வாய்ச்ச கலப்பையில கை வச்சுட்டா அதை பின்னோக்கி பார்க்கக்கூடாது. அப்ப இயேசு கிறிஸ்துவம் என்ன செய்கிறார் சொன்னால், பிதாவின் சித்தத்தை செய்கிறார். அவர் சொல்லிக்கலாம் தானே, இது பாரமா இருக்கு, கடினமா இருக்கு, ஏற்கனவே அங்கே பிரசங்கங்கள் செய்ய போய் சனங்கள் நெருக்கிறாங்க, கலர் தெரிகிறாங்க, எங்கேயுமே விடுறாங்க என்று ஒரு சாடை சொல்லி போட்டு விலகி போயிடலாம் தானே, இல்லை. ஆனால் அவர் பிதாவின் சித்தத்தை செய்கிறார். அப்ப பாருங்கள், அந்த சிலுவை நான் சொன்ன பாருங்க, அந்த உழவன் எப்படி கஷ்டப்பட்டானோ அதே போல அவர் சுமந்து கொண்டு வருகிற வேளையிலும் மிகவும் ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையிலே இருக்கிறார். இப்ப உங்களுடைய லைஃப்ல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கிறது, நீங்க எவ்வளவு கஷ்டப்படுவீங்க, அதை போல அவர் இயேசு சரீரபிரமாக, ஏன்னு சொன்னால் அவர் மனுஷனாக வந்தவர். என்ன அங்கே அவர் கட்டளையிட்டு தேவதூதர்கள் வருவார்கள், சுமந்து கொண்டு வரலாம், ஆனால் அவர் செய்ய வந்ததை தானே செய்து முடித்தார். அப்ப பாருங்கள், அவ்வளவு நெருக்கமான சூழ்நிலைகள், கஷ்டமான சூழ்நிலை, அப்படியே அவர் சுமந்து கொண்டு வருகிறார். அப்ப பாருங்கள், அப்படியே நெருக்க நேரத்தில் அவர் விட்டு போகவில்லை. கர்த்தர் அப்ப எங்களுடைய வாழ்க்கை அவர் அதான் சொல்லுறார், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன். பிசாசு சொல்றது மேலே குதியண்டு இல்ல, தேவனை பரிசுத்து பார்க்கிறான்னு சொல்றார், கல்ல அப்பமாக்குன்றார் இல்ல, அதுலயும் அவர் சரியான ஒரு இதா நிக்கிறார். இந்த உலகத்தை தருகிறேன் என்று சொல்லி பிசாசு சொல்றார். அப்ப யாராவது விடுவாங்களா? அதுக்குத்தானே அவர் வந்தார்.
மனுஷனுடைய மீட்கவும் இந்த உலகத்தை ஜெயங்கொள்ளும், உலகத்தை பிசாசை காட்கொள்வது. அப்ப பாருங்கள், அப்ப இலகுவா அங்கேயே முடிஞ்சிருக்கு, சிலுவை சுமக்க வேண்டியது. ஆனால் பிதாவின் சித்தத்தை அவர் அப்படியே சரியாக செய்தார். எதையுமே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில நாங்க சில காரியங்களை நீங்கள் பிழை இருக்கலாம், பிழைகள் விடலாம். ஆனால் கர்த்தர் அதை எல்லாவற்றையும் அவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு முன்மாதிரியா இருக்கிறேன். எதையுமே இயேசு கிறிஸ்து தான் செய்யாத ஒரு காரியத்தை உங்களிடம் சொல்லவில்லை. அப்ப தான் முன்மாதிரியா இருக்கிறது. அவர் சொன்னார், உபவாசத்தை குறித்து சொன்னார். அவர் உபவாசம் இருந்தார், 40 நாள் இருந்தார். அங்கே எல்லா காரியத்தையுமே அவர் செய்தார். என்று சொன்னார், அங்கே அவர் சிலுவையிலே சுமந்து கொண்டு வருகிற வேளையிலே அங்கே அநேக ஜனங்கள் அவரை தூற்றுகிறார்கள், பேசுகிறார்கள், தூசணமாக பேசுகிறார்கள். அதே போல தண்ணீர் உடாய் சாப்பாடு எல்லாமே ஒரு நெருக்கமான சூழ்நிலை. எங்களுடைய வாழ்க்கையிலேயும் அப்படியான நெருக்கமான சூழ்நிலைகள் நிச்சயமாக வரும். அப்ப வருகிற வேளையிலே நான் யோசிச்சு பார்க்கணும், அதே எனக்காக ஒருவர் சிலுவை சுமந்து வந்தார், சிலுவையில அறையப்பட்டார். எவ்வளவு நெருக்கத்தை அவர் சந்திச்சார். நாம இப்ப எங்களுடைய சின்ன முலாம்பூத்தினாலே பெரிய பிரச்சனை, அது ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அநேக முறைப்பாடுகள் சொல்லி அநேக காரியங்களை சொல்லுவாங்க. ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒருவன் இப்படியான காரியங்களை சொல்ல மாட்டார்கள், குறைகளை சொல்ல மாட்டாங்க. இல்ல இந்த பாடுகள் உண்டு சொல்லி சொல்லுவார்கள். நானே கூட குணாபதரை பார்த்து யோசிப்பேன், இந்த மனுஷன் எவ்வளவுதான் குட்டினாலும் பேசாம சரி ஓகே நான் செய்யலாம், அப்படியே ஒரு சமாதானம், அப்படியே ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரங்களுக்கு தந்திருக்காரு. ஆமென். அவ பாருங்கள், அவ்வளவு நெருக்கம். இயேசுநாதர் குட்டுறாங்க, எறிகிறாங்க, எல்லா காரியங்களையும் செய்கிறார்கள். ஆனால் இயேசு தான் வந்த காரியத்தை அவர் செய்கிறார். அவருடைய சரீரம் அப்படி உளப்பட்டது, நிலத்தை போல அவருடைய சரீரம் உளப்பட்டது. அப்படியான சூழ்நிலை வருகிற வேளையில் அவர் அமைதியா இருந்தார். அங்கே வெட்டப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போல அவர் பிதாவின் சித்தத்தை அப்படியே செய்தார். அப்ப பாருங்கள், முதலாவது காரியம், எங்களுடைய வாழ்க்கையில நிறைய உபத்திரவங்கள் சுழண்டு டிஃபரெண்ட் ஸ்டைல்ல வரும். அப்ப அதெல்லாவற்றையுமே நாங்கள் எதிர்கொள்ளணும். உபத்திரவத்தை தாங்குற, அதை பாருங்கள், ஒரு வசனம் குணாபத படித்த பொன்னாக உன்னை நான் பொண்ணை இப்படியே உருக்க ஹீட் பண்ணி உருக்க அதுக்கு பிறகுதான் பிளிங்கன் ஒரு வெளிச்சத்தை கொண்டு வரும். அதுக்கப்புறம் அதுல பெருமதி என்னன்னு கூடுமே, அப்படிதான் வடிச்சாரு என்ன. அப்ப பாருங்கள், யோபு புஸ்தகத்திலே சொல்லப்படுகிற போல, யோபு புஸ்தகத்திலே சொல்லுகிறார்கள், அதிலே அவன் யோபு வந்து பயங்கர நெருக்கத்திலே சந்திக்கிறவராக இருக்கிறார். அவருடைய வாழ்க்கை நல்லா இருந்த வாழ்க்கை பிசாசு ஒப்புப்படுத்துற வேளையிலே அங்கே அவருடைய வாழ்க்கை எல்லாமே இல்லாத சூழ்நிலை. அப்ப அவர் என்ன மறைச்சு போயிட்டாரா? இல்ல நான் போய் தூக்குப்படுத்தா புறநிலடிக்கு என்னை நானே கொல்ல போறேன்னு சொல்லி இல்ல. அவர் இயேசுக்கார், நான் என்னை அவர் எனக்கு தந்தவர், இதை எடுத்துக்கொண்டார். ஓகே, நோ ப்ராப்ளம். ஆனா அவர் ஒரு விசுவாசத்திலே திறனாயிருந்தார். அப்ப நாங்க உபத்திரவம் வருதுன்னு சொன்னோம்னா நாங்கள் எல்லாரும் தெளிவடைஞ்ச போது எங்களுக்கு அவன் மற்றவங்களுக்கு உபத்திரம் கொடுக்குற மாதிரி சரிதானே. அப்ப பாருங்க, அப்படியான சூழ்நிலை வரைக்கும் யோபு என்ன செய்தார்? அவர் பேசாம மௌனமாயிருந்தார். என்ன ஆண்டவர் வந்தார், ஆண்டவர் எடுத்துக்கொண்டார். அப்ப அது ஒரு அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சிலுவை, வித்தியாசமான சிலுவை. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிலுவை, பாட்டியருக்கு ஒரு சிலுவை, எனக்கு ஒரு சிலுவை, அவருக்கு ஒரு சிலுவை, வித்தியாசமான சிலுவை. ரஜினாஸ்தருக்கு ஒரு சிலுவை, ஓசுராணிக்கு சகோதரனுக்கு ஒரு சிலுவை. அப்ப எல்லா சூழ்நிலைகளையும் நீங்க சிலுவையை எடுத்துட்டீங்களா, அதை கொண்டு போங்க. ஆமே. அதை குணாபுரம் அடிக்கடி சொல்லுவார், ஒரு சிலுவையை வாங்கி போட்டு அதை பாரம்பரிய கட்டு வட்டி போட்டு கொண்டு போனாங்க. கடைசியில் அங்கால போக சிலுவை காணாது. என்ன அப்ப அப்படியான சூழ்நிலைகள் வரலாம். அப்ப என்னுடைய வாழ்க்கையில் நாம இலகுவானது இல்லை, லைஃப் வந்து இலகுவானது இல்லை. ஆனால் கர்த்தர் எங்களோடு இருந்தால் அதை இலகுவாக கொண்டு போகலாம். என்ன அந்த உழவன் தன்னிடம் இருக்கிற பலத்தை கொண்டு அவன் போனவனாயிருக்க. சின்ன ஒரு மெசேஜ் கொஞ்சம் பாருங்க. என்ன அப்ப கொண்டு போனவனாயிருக்க. அதே போல பாருங்கள், ஜோவான் புஸ்தகம் 15 கொஞ்ச நேரம் தானே. யோவான் 15:1. நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். ஆமென். அப்ப இயேசு கிறிஸ்து வசனம் சொல்லுகிறது, நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை செடி தோட்டக்காரர். அவர் என்ன சொல்ற? நான் ஒரு தோட்டக்காரர், என்னுடைய பிதா வந்து தோட்டக்காரனா இருக்கிறார். அவர் அதை செய்ய வேண்டிய அடுத்த கதை இல்ல. அப்ப இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? நான் மெய்யான திராட்சை செடி, அவர் திராட்சை செடியா இருக்கிறார். என் பிதா
தோட்டக்காரனா இருக்கு. அப்ப வசனம் என்ன சொல்லுகிறது? திராட்சை செடியில நாங்கள் ஒட்டி வாழும் எல்லா சூழ்நிலையும். அங்கே ஒரு திராட்சை செடி என்று சொன்னா ஒரு தோட்டம் மட்டும் வைப்போம். திராட்சை ஒரு சாதாரண தோட்டம். நீங்க என்ன செய்வீங்க? அதை கொத்துவீங்க, நிலத்தை கொத்துவீங்க. சில உடனே ஒரு வேர் வெட்டுப்படும், வேர் வெட்டுப்படும். ஒரு கப்பாத்து பண்ணைங்க அந்த இலையெல்லாம் வெட்டுப்படும். அப்ப திராட்சை செடி பட்டு போச்சா? இல்ல, அது வளர்ந்து கொண்டே இருக்குது. என்ன சொன்னா கர்த்தர் அவர் நீங்க திராட்சை செடியில இணைந்து வருகிற வேளையிலே நீங்க வளர்கிறதா இருக்கீங்க. அதே போல பாருங்கள், இந்த உணவல் எப்படி அந்த நிலத்தை உழுகிறானோ உழுகிற வேளையிலே அந்த நிலம் நல்ல பலனை கொடுக்கிறதா இருக்குது. என்ன சொன்னால் வசனம் சொல்றது நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள் 100 பலன் கொடுக்கும். என்ன 50 இல்ல 100 பலன் கொடுக்கும். அப்ப பாருங்கள், நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிற வேளையிலே எப்படி இயேசு கிறிஸ்து தன்னுடைய சரீரத்தை உடத்தை ஒப்பு கொடுத்தாரா? அந்த அவங்க அடிக்கிறாங்க, எத்தனையோ காரியங்கள் செய்கிறாங்க, எல்லா காரியத்திலையும் அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார். பாத்தீங்களா? அந்த நிலத்தை ஒப்பு கொடுத்த போல எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கணும். பிதா ஆண்டவர்கிட்ட நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிற வேலையில அந்த சரீரம் எப்படி திராட்சை செடியோடு நாங்கள் இணைகிறோம். ஆண்டவர் ஒப்பு கொடுக்க திராட்சை செடியில் இணைகிறோம். அப்ப நாங்கள் என்ன செய்வோம்? திராட்சை செடியில் இணைகிற வேலையை நாங்கள் மிகவும் கனி கொடுக்கிறவர்களா இருப்போம். ஆமே. அப்ப நாங்கள் ஆண்டவரோட நிலைத்திருக்கணும். இப்ப கலப்பைய பிடிச்சாச்சு, முதல் பிடிச்சாச்சு, நிறைய உபத்திரவங்கள் வருது, நிலம் எல்லாம் சரியில்லை, மோசமா இருக்கு, தண்ணி கொஞ்சம் பற்றாக்குறையா கிடக்கு, இவ்வளவு ஒரு சூழ்நிலை எல்லாம் வந்துட்டு. ஆனா அந்த உபத்திரவத்தை பார்த்துட்டு நாங்க ஓடி போக கூடாது, அதுல நிலைத்திருக்கணும். அப்ப ஒரு பாட்டு பாடுவாங்க, காத்திருப்பேன் காத்திருப்பேன் கர்த்தர் எனக்கு செய்யும் காத்திருப்பேன். ஆமே. அப்ப பாருங்க, அப்ப சூழ்நிலைகள் எல்லாமே நெருக்கமாக வரும். யோபு கூட வரலாம். அங்கே சிம்சோனுடைய வாழ்க்கையிலே பாருங்க, உழவு அவர் தான் ஆண்டவர் தெரிஞ்சு கொண்ட காரியத்தை மறந்து போனதால அந்த நெருக்கத்துக்கு போனார். ஆனால் அந்த சூழ்நிலை எல்லாத்தையும் அவர் மீண்டும் ஆண்டவர் திருப்பி விலைக்கு இல்லை, ஆண்டவர் மீண்டும் ஒரு பலத்தை கொடுத்தாரு. அந்த கண்ணை பிடுங்கிட்டாங்க, ஒரு பலம் இழந்த ஒரு ஆட்டை கூட அவர் கட்டி வச்சுக்கிறாங்க. என்ன அப்ப மீண்டும் ஒரு பலத்தை கொடுக்குறாங்க. அப்ப பாருங்க, எங்களை நாங்களே ஒப்பு கொடுக்கிற வேளையிலே, ஆண்டவருக்குள்ளே நாங்கள் இருக்கிற வேளையிலே நல்ல ஒரு கனி கொடுக்கிற மரமாக, திராட்சை செடியாக நாங்கள் இருப்போம். ஆண்டவர் சொல்ற, நான் திராட்சை செடியாக இருக்கிறேன், நீங்கள் என்னோடு இணைந்து இருக்கிற வேளையில் நீங்கள் பலன் கொடுப்பீர்கள். உடல்தான் வேறொன்றுமே இல்லையே. அப்ப இணைந்து இருக்கிற வேளையில நாங்கள் கலப்பையை பிடிச்சிட்டோம், அதுக்கு பிறகு உழுகிற காரியங்கள் வருகிறது. அப்ப அதுக்கு பிறகு நாங்கள் பின்னோக்கி போகக்கூடாது. அப்ப நாங்கள் உபத்திரவத்திலே நிலைத்து நிற்கணும். நிலைத்து நிற்கிற வேளையிலே ஆண்டவர் உங்களை கனியுள்ள மரமாய், மிகவும் பலனுள்ள மரமாய் ஆசீர்வதிப்பார். ஆமென். அப்ப பாருங்க, சூழ்நிலைகளை பார்க்காதீங்க. லோத்தின மனைவி சூழ்நிலையை பார்த்தாங்க. நான் நினைக்கிறேன் லோத்தின மனைவி நிறைய நகையில வச்சுட்டு வந்துட்டா உடனே பின்னோக்கி பார்த்துட்டாரு. அப்ப பாருங்க, அப்படியே அந்த சூழ்நிலைகள் வரும். அப்ப லோத்தின மனைவி என்ன செய்றாங்க? பின்னோக்கி பார்த்தாங்க, உப்பு தூணா போயிட்டாங்க. என்ன நடந்தது? இப்பவும் அந்த உப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஆமென். அப்ப பாருங்க, கர்த்தர் எதை சொல்லுகிறாரோ அதை நான் செய்யாத வேளையிலே, அங்கே நிலைத்திருக்காத விதத்திலே சூழ்நிலைகள் வீணாக போகும். அதே போல மீனின் வயிற்றுக்கு இருக்கிற யோனா பகுதியில் பாருங்க, அவர் யோனா ஆண்டவர் ஒரு வழியை சொல்ல, இவர் மற்ற வழியாக போனார். கடைசியா மீன் வயிற்றுல போய் எவ்வளவு கஷ்டப்பட்டார். பாருங்கள், நாங்க கர்த்தருக்குள்ள நிலைத்திருக்கிற வேளையிலே, அதாவது கலப்பையை நீங்க பிடிச்சிட்டீங்க, இதான் உங்களுடைய வேற ஒன்றுமே இல்லை. கர்த்தரைகளை வழிநடத்தணும், அவருடைய பாதையில போகணும் என்று சொல்லி நீங்க உங்களுக்கு இதானே, வேற ஒன்றும் இல்லை தானே. நீங்க 2 தோணியில கால் வைக்க போறீங்களா? இல்லை தானே, நடுவழியில விழுந்துறீங்க. அப்ப இதான் ஏமன்னு சொல்லி வந்துட்டேன்னு சொன்னால் நீங்க கலப்பையை பிடிச்சிருங்க. உங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு நேரத்திலையும் நீங்க இடரடி போக மாட்டீங்க. நீங்க இப்படி திரும்பி பின்னால் நோக்கி பாத்தீங்களா, ஆண்டவர் வழிநடத்த வேண்டிய காரியத்தை விட்டுட்டு அது எங்கேயோ எல்லாம் சுழட்டு அடிச்சுட்டு போய் கடைசியா தான் அந்த கெட்டகுமாரன் அந்த மாதிரி எல்லாம் போச்சு. அப்பா எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி தகப்பட்ட வந்த மாதிரி அப்படி எல்லாம் வர முன்னமே நாங்கள் நடந்திருப்போம். ஆமே. நாங்க பாடுகள் வரலாம் தான், கற்கள் நிறைந்த வாழ்க்கைகள், நெருக்கின்ற வாழ்க்கைகள் வரலாம் தான். எல்லா சூழ்நிலையும் நாங்கள் கர்த்தர் எப்படி எங்களுக்காக பாரிசிலுவை சுமந்தாரோ, நாங்கள் அதே போல எங்களுடைய வாழ்க்கையில் நெருக்கங்கள், கஷ்டங்கள் இருக்கிற வேளையில நாங்கள் அவரை விட்டு வெளி விலகக்கூடாது. ஓகே, அவ்வளவுதான் உங்களுக்கு சின்ன செய்தியாக நடந்திருக்கேன். ஓகே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து ஐக்கியத்துக்குள்ள இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.